நம்ம நடிகர் விஷாலும் உதயநிதி ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே நண்பர்கள், சிறு வயதிலிருந்தே பள்ளி காலத்து நண்பர்கள், கல்லூரி காலத்து நண்பர்கள் அப்படிங்கிறத பலமுறை அவங்களே சொல்லிக்கோங்க. அப்படிப்பட்ட ரெண்டு நண்பர்களுக்கு இப்போது மோதல் வந்துருச்சு அப்படிங்கிறத விஷால் தரும் பேட்டிகளில் நம்ம பார்க்க முடியுது. இத்தனைக்கும் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ரெட் ஜெயின் கம்பெனியை ஆரம்பிக்கும் போதே அந்த கம்பெனியின் முதல் ஹீரோவாக விஷால் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் சில பல காரணங்களால் நம்ம தளபதி விஜய் நடித்து குருவிங்கிற படமாக வந்துச்சு. இதுவரைக்கும் ரெட் ஜெயின் நிறுவனமும் விஷாலும் ஒரு படத்தை கூட இணையவே இல்லை. அதற்கு விஷால் சொன்ன காரணமும், இப்போ நாங்கள் நண்பர்கள், ஆனால் ஒரு தயாரிப்பாளர் அவரும் நடிகராக நானும் சேர்ந்தா நிச்சயமாக எங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டு அந்த நட்பே பிரிஞ்சிடும், முறிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் நான் உதயநிதியோட ரெட் ஜெயின் நிறுவனத்தில் நடிக்கலை அப்படிலாம் விஷால் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கும் விஷாலுக்குமான பஞ்சாயத்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத விஷாலே சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் நிறுவனம் தான் தமிழ் சினிமாவே கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அவங்க சொல்கிறதா சட்டம், அவங்க சொல்கிறதா ரூலு. அவங்களுக்கு எந்த படத்தை எந்த தேதி ரிலீஸ் பண்ணுமோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் ஏற்கனவே அந்த தேதியில் சில தயாரிப்பாளர்கள் தங்களுடைய படங்களை ரிலீஸ் பண்ணலான்னு பல வருஷமாக வெயிட் பண்ணி காத்திருக்கும்போது ஒரே ஒரு ஃபோன் காலில் உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேணாம், நாங்கள் வேற ஒருத்த படத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஸோ அந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிமைத்தனமாக அதிகாரத்தனமாக பார்த்தீங்கன்னா சினிமாவையே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இது மாறணும். இதை யார் தட்டி கேட்குறது? இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய படத்துக்கே இது நடந்துச்சு. அதாவது நான் கஷ்டப்பட்டு மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தேன். அந்த தயாரிப்பாளர் வினோத்தர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருட்செலவு பண்ணி அந்த படத்தை எடுத்தாருன்னு எங்களுக்கு தான் தெரியணும். ஆனால் நாங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் ரிலீஸ் தேதியை கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரே ஒரு ஃபோன் கால் ரெட் ஜெயின் ஆஃபீஸ்லேருந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாது, வேற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னால் இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, தமிழ் சினிமாவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நிறுவனம், ஒரு குறிப்பிட்ட குடும்பம் அது ரூல் பண்ணுறதை யாராலையும் ஏற்றுக்கவே முடியாது. இத்தனைக்கும் ரெட் ஜெயினில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்க ஒரு நபரை நான் தான் உதயா கிட்ட நான் சேர்த்தி விட்டேன். ஆனால் அந்த நபர் என் படத்தையே பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடாது, ரிலீஸ் டேட்டா மாற்றி வைன்னு உத்தரவு போகிற அளவுக்கு வந்துட்டாரு. இதை நான் ஒரு நாளும் சும்மா இருக்க முடியாது பார்த்துக்கிட்டு. இப்போவும் சொல்கிறேன், இப்போ நான் பேட்டியை கொடுக்கறத வச்சு என்னுடைய ரத்னம் படம் 26ஆம் ரிலீஸ் ஆகுது ஏப்ரலில். அதுக்கே மிகப்பெரிய முட்டுக்கட்டை போடுவாங்க. என் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பல விதங்களில் தடை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் தியேட்டர்ஸை கம்மி பண்ணுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் போகுது. இது எல்லாத்தையும் நான் துணிச்சலோடு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போது நான் பேசாமல் வேறு யார் பேச முடியும்? பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற விஷயத்தில் நானே மணியை கட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்னு உதயநிதியோட ரெட் ஜெயின் நிறுவனத்தை பற்றி, அவங்க பண்ணுற அட்டுழியத்தை பற்றி விஷால் அவர்கள் புட்டு ஒவ்வொரு இன்டர்வியூ வைக்கிறாரு. ஸோ பொறுத்து பார்ப்போம். அவர் சொன்னது மாதிரியே அவருடைய ரத்தனம் படத்துக்கு பிரச்சனை வருதா இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஷால் அவர்கள் இப்போ பேசுறதை கேட்டு எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. ஆனால் நம்முடைய கேள்வி என்னன்னா, இப்போ பேசுகிற விஷால் அவருடைய மார்க் ஆண்டனி படத்துக்கு பிரச்சனை வரும்போது ரெட் ஜெயின் நிறுவனத்தை பற்றி வாய் திறக்கிற விஷால், இத்தனை வருஷமாக ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழ் சினிமா கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்களே, மற்ற தயாரிப்புகள் படங்களாக பாதிக்கப்பட்டிருக்குமே, அப்போல்லாம் விஷால் அவர்கள் ஏன் வாய் திறக்கலை அப்படிங்கிறது தான். ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.